சூழ்நிலையை பார்க்காதங்க. நம்ம சுற்றிலும் என்ன வேணாலும் நடக்கலாம். எவ்வளவு பெரிய பஞ்சம் கூட நடந்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம். நீங்க அதை விசுவாசித்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த பிசினஸ் உம்முடையது, நாங்கள் உம்முடையவர்கள். நீர் வாக்கு கொடுத்துக்கு 2 மடங்கு ஆசீர்வதிப்பேன் என்று. எங்கள் வியாபாரத்தை 2 மடங்கு ஆசீர்வதிக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய தொழிலை செய்யுங்க. 2 மடங்கு ஆசீர்வாதம். விசுவாசம். இரட்டிப்பான நன்மையை தருவேன், அதை நான் இன்றைக்கே உங்களுக்கு தருவேன். என்னால் வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு மாறாதவர். உங்களுக்கும் வாக்கு கொடுக்கிறார். என் மகனே, என் மகளே, உன் வியாபாரத்திலே உனக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம். உன்னுடைய தொழில் காரியத்தில் உனக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம். உன்னுடைய வருமானத்தில் உனக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம். இதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம். இந்த வருஷத்துல தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார், உங்களுடைய வியாபாரம் தொழில் 2 மடங்கு ஆசீர்வதிக்கப்படும். இரட்டிப்பான நன்மை, அந்த ஆசீர்வாதத்தை தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இதை எப்படி பெற்றுக்கொள்ளுவது? அதைத்தான் ஒரு 3 வார்த்தைகளை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவது, விசுவாசியுங்கள். இந்த வாக்குத்தத்தம் எனக்குரியது. ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தின்படி இரட்டிப்பாக என்னை ஆசீர்வதிப்பார், என் வியாபாரத்தை ஆசீர்வதிப்பார், என் தொழிலை ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசியுங்கள். விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் எதையுமே நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் விசுவாசிக்கணும். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. இரட்டிப்பான நன்மை நான் உங்களுக்கு தருவேன், உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் யார்? ஒரு ஊழியக்காரன் அல்ல. வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன், உங்களை சிருஷ்டித்த தேவன், உங்கள் மேல் அன்புள்ள ஒரு ஆண்டவர், உங்களுக்காக தன்னை சிலுவையில ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தவர், உங்க மேல் அன்புள்ளவர் சொல்லுகிறார், நான் உனக்கு இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்பதாக. அவர் உண்மை உள்ள ஒரு தேவன். வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றுவதிலே உண்மை உள்ள ஒரு தேவன். நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கும் போதுதான் இந்த வாக்குத்தத்தை எனக்குரியது, எங்களுடைய தொழிலை அப்படி ஆசீர்வதிக்க போகிறார் இந்த விசுவாசித்து சொந்தமாக்கி கொள்ளும் போதுதான் அந்த ஆசீர்வாதம் உண்டாகும். விசுவாசம் இல்லாமல் நீங்கள் ஆண்டவரிடத்தில் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு கொடுத்தார், அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. ரோமர் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் முதல் வாசிக்கும் போது, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை துதித்து விசுவாசத்தில் வல்லவனானான். தேவன் வாக்கு கொடுத்தபடி எங்களை இந்த வருஷம் 2 மடங்கு ஆசீர்வதிப்பார், என் வியாபாரம் தொழில் 2 மடங்கு பெருகும் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். உங்களுடைய விசுவாசத்தை தான் தேவன் கனப்படுத்தி ஆசீர்வதிப்பார். ஆனா சூழ்நிலை பார்த்தா அப்படி தெரியலையே. சூழ்நிலை பார்க்கும்போது ஒரு பக்கம் கொரோனா வைரஸினுடைய பாதிப்பு, வியாபாரம் எல்லாம் பாதிக்கப்பட்டு நிற்கிறது, தொழில்கள் ஸ்தம்பித்து நிற்கிறது. இன்னொரு பக்கத்தில் பொருளாதாரத்தில் காணப்படுகிற வீழ்ச்சிகள், அதனால நம்முடைய பிஸ்னஸ் எல்லாம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. சூழ்நிலைகளை பார்க்கும்போது நாம் 2 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது. பிஸ்னஸை நடத்துவது கஷ்டமாய் இருக்கிறது, பாதிப்புகள் உண்டாகி இருக்கிறது. வந்திருக்கிற அரசியல் சூழ்நிலை, சட்டங்கள், சில இந்த உலக சூழ்நிலை, இந்த பொருளாதார மந்த நிலைமை என் பிஸ்னஸில் பாதிப்பை தானே உண்டாக்கும். எப்படி 2 மடங்கு ஆசீர்வாதம் வரும்? எனக்கு அன்பானவர்களே, சூழ்நிலை எப்படி இருந்தாலும் கர்த்தரை நீங்க விசுவாசிக்கணும். ஈசாக்கை குறித்து நம்ம வேதத்திலே பார்க்கிறோம். ஈசாக்கு ஒரு கொடிதான பஞ்சம். 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, தேசத்தில் ஒரு கொடிதான பஞ்சம், பஞ்ச காலம், மழை இல்லை, அதனால விளைச்சல் இல்லை, பஞ்ச காலம். எப்படி சாப்பிடுவது? அதனால ஈசாக்கு ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணி அவர் விதைக்கிறார். பஞ்ச காலத்தில் ஈசாக்கு விதைக்கிறார். எல்லாரும் நகைச்சிருப்பாங்க, ஈசாக்கு உனக்கு என்ன ஆச்சு, நீ என்ன பைத்தியமா? மழை இல்லை, காஞ்சி கிடக்குது, தண்ணிக்கு வழி இல்லை, எங்கும் பஞ்சம் காணப்படுகிறது, எப்படி விளையும்? இல்லை, என் கர்த்தர் பஞ்ச காலத்திலும் விளைய பண்ணுகிற தேவன், மழை இல்லாத காலத்திலும் விளைச்சலை உண்டாக்குகிற தேவன், நான் விசுவாசிக்கிற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன். அந்த விசுவாசத்தோடு விதைத்தான். என்ன நடந்தது? 100 மடங்கு பலன்.
ஒரு மேனி 2 மேனி அறுவடை பண்ணும்போது சொல்லுவாங்க 2 மேனி வயலில் கிடைத்ததுன்னு சொல்லி. இந்த வருஷம் எங்கள் வயல் நிலத்தில் விளைஞ்ச நான் ஊழியம் முடிச்சுட்டு வரை மனைவி சந்தோஷமாய் சொன்னாள், இந்த வருஷம் நமக்கு 2 மேனி கிடைச்சிருக்குது, வயலில் அறுவடை செஞ்சிட்டோம், நெல் நமக்கு 2 மடங்காக கிடைச்சிருக்குது, போன வருஷத்தை விட லாபம் கிடைத்திருக்கிறதுன்னு சொல்லி. 2 மேனி டபுளாக, அவ்வளோதான். 100 மடங்கு ஆசீர்வாதம் ஈசாக்குக்கு, 100 மடங்கு பலன். அதுவும் பஞ்ச காலத்தில் எப்படி 100 மடங்கு பலன் பஞ்ச காலத்தில். அதுதான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன். நீங்க சூழ்நிலையை பார்க்காதங்க. இந்த பொருளாதார சூழ்நிலை, கொரோனா வைரஸ் சூழ்நிலை, அந்த தொழில், அந்த பிசினஸ் மந்த நிலைமை சூழ்நிலையை பார்க்காதங்க. உங்களுக்கு வாக்கு கொடுக்கிற தேவன் வாக்கு மாறாதவர், சொல் தவறாதவர். அல்லேலூயா. ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் 40 வருஷத்துக்கு முன்னால் நாங்கள் ஒரு பெரிய டீமாக, நாசரத்தில் சில அண்ணன்மார் உண்டு, பாக்கியமணி சார் உண்டு, நாங்களும் ஒரு டீமாக போய் ஊழியம் செய்வோம். அதில் இஸ்ரவேல் அண்ணன் ஒரு அண்ணன் உண்டு நாசரத்தில். அவங்க தேன் பாட்டில் கொண்டு வந்து தருவாங்க. நல்ல ஒரிஜினல் தேன், நல்லா இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் கேட்டது, எங்கன்னா கிடச்சிரு உங்களுக்கு இந்த தேன், நல்ல டேஸ்ட்டாக இருக்கிறேன். அவங்க சொன்னாங்க, எங்கள் தோட்டத்தில் உள்ளது. நான் தேன் எடுக்கிறதற்கு அந்த பெட்டிகளெல்லாம் வச்சிருக்கிறேன், தோட்டத்தில் வச்சிருக்கிறேன், பலருடைய தோட்டத்தில் போய் வைப்பேன். அந்த நானே சேகரித்த தேன், தேன் பெட்டிகள் வச்சு சேகரித்த தேன். அப்படியா, இவ்வளோ நாள் சொல்லலை, நல்லா இருக்குது தேன் அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நான் வேலை செய்கிறேன், எனக்கு சம்பளம் வருது, இந்த தேன்லேருந்து வரக்கூடிய வருமானம் முழுதும் நான் ஊழியத்துக்கு கொடுத்து விடுவேன். மிஷனரி ஊழியம், கர்த்தருடைய ஊழியத்துக்கு நான் கொடுத்து விடுவேன். எல்லா தேனுமே ஊழியத்துக்கு தான். ஆனால் நீங்கள் ஊழியக்காரராக இருக்கிறதுனால உங்களுக்கு இலவசமாய் கொண்டு வந்து தேன் கொடுக்குறேன் அப்படின்னு தருவாங்க. சில மாதம் ஆச்சுது, ஒரு வருஷம் தேன் பாட்டிலே வரல. ஒரு நாள் கேட்டேன், என்னென்ன நீங்கள் தேன் பாட்டெல்லாம் எங்களுக்கு தருவீங்க, ஒன்றும் தேனையே காணோம், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டேன். அது பிரதர் இப்போ தேன் வரமாட்டேங்குது. என்னன்னா பஞ்சம், மழை இல்லை, அதனால பூக்கள் இல்லை, அதனால தேன் பெட்டியில் தேன் இல்லை. எல்லாருக்குமே எங்கள் ஏரியாவில் நிறைய பேர் தேன் வளர்க்குறாங்க, தேன் அந்த கூடு வச்சிருக்கிறாங்க தேன் எடுக்கிறதற்கு. ஒருத்தர் பெட்டியிலையும் தேன் கிடையாது. நான் சொன்னேன், எல்லாருக்கும் தேன் கிடைக்காம இருக்கலான்னு, உங்களுக்கு கிடைக்கணும்னு. அப்படி யோசித்து பார்த்தாங்க. என்ன அப்படி சொல்கிறாங்க, ஊருக்கு உள்ளதானே நமக்கு, எல்லாருக்குமே யாருக்குமே தேன் கிடையாது. சூழ்நிலை பஞ்சம், நல்ல அதனால தேன் கிடைக்க வழி கிடையாது, அதானே நமக்கும் இல்லை. எல்லாருக்கும் கிடைக்காட்டா கூட உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு அப்படி கேட்டாங்க. என்ன ஆச்சரியமா? ஏன்னு சொன்னா, நீங்கள் ஒரு தேவனுடைய பிள்ளை, நீங்க ஒரு கர்த்தருடைய பிள்ளை. நீங்க இந்த மழையையும் பூவையும் எதிர்பார்த்தா இதை செய்றீங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதுல வரக்கூடிய தேன் கர்த்தருடைய ஊழியத்தை கொடுக்குறீங்க, உங்களுக்கு எடுத்துக்கொள்வதில்லை. அப்ப ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்கணும்ல, அதுல தேன் இருக்கணும்ல. யாரு பெட்டியில தேன் இல்லாட்டாலும் உங்க பெட்டியில தேன் இருக்கணும்ல. ஈசாக்கு விதை விதைத்தான், ஒருத்தர் விதை விதைக்கல, யாருடைய நிலத்திலும் பயிர் விளையல, ஆனா ஈசாக்குக்கு மட்டும் விளைகிறது. அதுதான் கர்த்தர். அதனால நீங்க சூழ்நிலையை பார்க்காதபடி நீங்க ஜெபிச்சிருந்தா கட்டாயம் உங்களுக்கு தேன் கிடைச்சிருக்கும். அப்படி சொல்றீங்களா? நான் இதுவரை அப்படி யோசிக்கவே இல்லை. எல்லாருக்கும் உண்டானதான் நமக்கும், உலகத்திலே நடக்கிறது தான் நமக்கும் நடக்கும்னு நான் அமைதியாக இருந்துட்டேன். இல்லை, நீங்கள் விசுவாசிக்கணும். நம்முடைய நம்பிக்கை எல்லாம் கர்த்தர், நம்முடைய விசுவாசம் கர்த்தர், சூழ்நிலை அல்ல. சரி, நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி தேன்கூட்டில் போய் கை வச்சு ஒவ்வொரு பெட்டியாக ஜெபம் பண்ணாங்களாம். ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை, இதில் தேன் வரணும், இயேசுவின் நாமத்தினால இதில் தேன் கிடைக்கணும் ஜெபிச்சுட்டு வந்தாங்க. அவ்வளோதான். கொஞ்ச நாள் கழிச்சு தேன் பாட்டில் வருது. என்னன்னு கேட்டேன், நீங்க சொன்ன மாதிரி ஜெபம் பண்ண ஆச்சரியப்படுகிற மாதிரி நம்ம பெட்டியில மட்டும் தேன். இதான் உண்மை. இதைத்தான் தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ளணும். ஐயா, ஜிஎஸ்டி பிரச்சனை, பொருளாதார வீழ்ச்சி, கொரோனா பாதிப்பு, அதனால பிசினஸ் எல்லாம் பாதிச்சு போச்சு. உலக மக்களுக்கு பாதித்தாலும் உங்களுக்கு பாதிக்காது, உங்களுடைய பிசினஸ் பாதிக்காது, பாதிக்க கூடாது. அதான் விசுவாசம். அல்லேலூயா சொல்லுங்க. அதான் விசுவாசம்.
உங்களுடைய நம்பிக்கை உலக பொருளாதாரத்தை சார்ந்தது அல்ல. வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை சார்ந்து நம்ம வாழுகிறோம். அந்த விசுவாசத்துக்குள்ள நம்ம வரணும். உலகம் முழுவதும் பஞ்சம் இருந்தாலும் எங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உலகம் முழுவதும் பிசினஸ் பாதிக்கப்பட்டாலும் எங்க பிசினஸை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த விசுவாசம் வாக்கு கொடுத்திருக்கிறார். நான் சென்னைக்கு சமீபத்தில் போயிருந்தப்போ ஒரு சகோதரனை சந்தித்தேன். என்ன பண்றீங்க பிரதர்னு கேட்டேன். பிஸ்னஸ் பண்றேன் ஐயா, பிஸ்னஸ் பண்றேன்னு சொன்னேன். என்ன பிஸ்னஸ் சொன்னாங்க. நான் கேட்டேன், பிஸ்னஸ் எப்படி இருக்குது? நல்லா இருக்குது, ஆண்டவர் நல்லா ஆசீர்வதிச்சுக்கிட்டு இருக்கிறார். நான் சொன்னேன், அப்புறம் பொருளாதார மந்த நிலைமை இந்தியாவில், எல்லாருமே வியாபாரி சொல்றாங்க ரொம்ப கஷ்டம், பிஸ்னஸ் முன்னால மாதிரி இல்லை, சூழ்நிலை எப்படி இருக்கு, பாதிப்புன்னு சொல்றாங்களே, நீங்க மட்டும் எப்படி ஆசீர்வாதம் சொல்றீங்க? அவர் சொன்னார், ஜனவரி 1ஆம் தேதி மீட்டிங் நான் வந்திருந்தேன், ரெட்டிப்பான நன்மை தருவேன் வாக்கு கொடுத்ததை எனக்குன்னு நான் எடுத்துக்கொண்டேன். ஆண்டவரே நீர் வாக்கு கொடுத்தபடி 2 மடங்கு ஆசீர்வதிக்கணும்னு ஜெபம் பண்ணேன். இந்த 2 மாசத்துல என் வியாபாரத்தின் லாபம் 2 மடங்காய் பெருகி இருக்கிறது. அவர் சொன்னது சென்னையில் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் எனக்கு வாக்கு கொடுத்த தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். அதான் விசுவாசம். வாக்கு தத்தத்தின் மேல ஆண்டவர் மேல வைக்கிற விசுவாசம். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? உங்களுடைய தொழில் 2 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட போகிறது. உங்களுடைய வியாபாரம் 2 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட போகிறது. விசுவாசிக்கிறீங்களா? சூழ்நிலையை பார்க்காதங்க. நம்ம சுற்றிலும் என்ன வேணாலும் நடக்கலாம். எவ்வளவு பெரிய பஞ்சம் கூட நடந்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம். நீங்க அதை விசுவாசித்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த பிசினஸ் உம்முடையது, நாங்கள் உம்முடையவர்கள், நீர் வாக்கு கொடுத்தது 2 மடங்கு ஆசீர்வதிப்பேன் என்று. எங்கள் வியாபாரத்தை 2 மடங்கு ஆசீர்வதிக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய தொழிலை செய்யுங்க. 2 மடங்கு ஆசீர்வாதம். விசுவாசம். ஆண்டவரை என்னையும் ரெட்டிப்பாக ஆசீர்வதின்னு சொல்லி கேளுங்க. கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்த மகிழ பண்ணுவா. இப்போ அதுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். தகப்பனே, ரெட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று வாக்கு கொடுத்தீரே. சாலமோன் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்ட போது 1 கேட்டதற்கு 2 மடங்கு வித்தியாசமான ஆசீர்வாதங்களை கொடுத்து நீர் சாலமோனை மகிழ பண்ணின கர்த்தர் அல்லவா? நீர் என்னுடைய தேவன், எங்களுடைய தேவன். நானும் விசுவாசிக்கிறேன், 2 மடங்கு ஆசீர்வாதத்தை தருவீர் என்று விசுவாசிக்கிறேன். ரெட்டிப்பான நன்மை தருவேன் என்ற வாக்குத்தத்தம் எனக்குரியது, எங்கள் குடும்பத்திற்குரியது. என்னையும் அப்படி ஆசீர்வதியும் என்று யார் யார் இப்பொழுது ஜெபிக்கிறார்களோ அந்த பிள்ளைகளை நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ரெட்டிப்பான நன்மை இந்த பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். குழந்தை இல்லையே என்று கலங்குகிற பிள்ளைகளை பாரும். இந்த வருடம் அவருடைய நிந்தை மாறணும், அவமானங்கள் நீங்கணும், குறைவுகள் நிறைவாக்கப்படணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவருடைய கர்ப்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு குழந்தை செல்வத்தை கண்டு மகிழும்படிக்கு செய்யும். இதோ உம்முடைய கரம் தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று உம்மை துதிக்கிறேன் அப்பா. தகப்பனே, இதோ இந்த பிள்ளைகள் என்னென்ன நன்மைகள் ஆசீர்வாதம் இந்த ஆண்டில் வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு ஜெபிக்கிறாங்களோ அந்த காரியத்தில் எல்லாம் அற்புதங்கள் நடக்கவும் 2 மடங்கு ஆசீர்வாதம் உண்டாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். வியாதிப்பட்டு பலவீனப்பட்டு பயத்துல கலக்கத்துல மன சோர்வுல மரண பயத்துல கலங்கி இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். பொல்லாத இந்த நோய்கள் விலகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. இந்த நோய்களை கொண்டு வருகிற ஆவிகளை கடிந்து கொள்கிறேன். பயங்கள் உள்ளத்தை விட்டு விலகட்டும், குழப்பங்கள் மாறட்டும். இன்று முதல் ஆசீர்வாதமும் தெளிவும் உண்டாகட்டும். நீர் அற்புதம் செய்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.